السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. இல்லோக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், வழி தோண்டர்கள், வழியை பின்பற்றியவர்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹின் அளப்பெரும் கண்ணியினால் புனிதமான ஜும்ஆ தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹுவின் பேரருளால் பரக்கத்தான ஷாபான் மாதத்தை அடைந்து நாம் இருக்கின்றோம். சென்ற வாரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து என்று சொல்லக்கூடிய அபிவிருத்தியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய செயல்பாடுகள் என்ன, அதிலிருந்து நம்மை தடுக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் நம்முடைய வாழ்க்கையின் பரக்கத் எதில் உள்ளது, நாம் எப்படி நடந்து கொண்டால், எப்படி செய்தால், என்ன செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய பரக்கத் என்று சொல்லக்கூடிய அந்த அபிவிருத்தி நமக்கு கிடைக்கும் என்ற செய்திகளை நாம் இன்று பார்க்க போகின்றோம். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்து நமக்கு தேவையான எல்லா வஸ்துக்களையும், எல்லா வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்து தன்னுடைய அன்புடைகளை அள்ளி வழங்கி அதிலே தன் நாடியவர்களுக்கு அபிவிருத்தியும் பரக்கத்தும் செய்கின்றார். அந்த பரக்கத்தை நாம் பெறுவதற்குரிய முயற்சிகளை உலகத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே நாம் இவ்வுலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும் ரஹமத்தையும் அல்லாஹ்வுடைய கருணையையும் நாம் பெற முடியும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் யார் சென்றாலும் பரக்கத்திற்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்னால், பெருமானார் செல்வத்தை கொடு என்று துஆ செய்ய மாட்டார்கள். யாருக்காகவும் பணத்திற்காக, பொருளுக்காக, செல்வத்திற்காக பெருமானார் துஆ செய்ததாக வரலாறுகளை பார்க்க முடியாது. யார் துஆவுக்காக வேண்டிக் கொள்கின்றார்களோ அவர்களிடத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை முன்வைத்து பெருமானார், இவருக்கு எதை வழங்கினாயோ அதில் நீ பரக்கத்து செய்வாயாக என்பதாகத்தான் பெருமானார் துஆ செய்வார்கள். அதிலே அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய்வான். சென்ற வாரங்களில் நாம் ஒரு வரலாற்றை நாம் சொன்னோம். ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருக்கு சுமார் 10 ஆண்டுகள் சேவகராக, பணியாளராக பணி செய்தார்கள். சிறு வயதிலிருந்தே பெருமானாரோடு இருந்தவர்கள். சின்னஞ்சிறிய வயது, அறியா பருவத்தில் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தாலும் கூட பெருமானாருடைய பிரியத்தையும் முஹப்பத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக பெருமானாரிடத்திலே சென்று அவர்கள் பணியாளராக சேர்ந்தார்கள். அவருடைய பெற்றோரும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அவருடைய தாயார் அனஸ் ரலியல்லாஹு அவருடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாருக்கு தன்னுடைய அன்பு மகனை அப்படியே அர்ப்பணித்தார்கள். வாழ்க்கை முழுக்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தேவைக்காக, சேவகத்திற்காக நீங்கள் என்னுடைய மகனை வைத்துக் கொள்ளுங்கள், அவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று, உங்களுடைய பணியாளர் அனசுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அவருடைய தாயார் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பெருமானார் செய்த துஆவின் விளைவு, யா அல்லாஹ், இவருடைய குடும்பத்திலும் இவருடைய குழந்தை, இவருக்கு நீ வழங்கியிருக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்திலும் வயதிலும் நீ பரக்கச் செய்வாயாக என்று பெருமானார் துஆ செய்தார்கள். அதை நாம் சொன்னோம்.
அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுமார் 120 வயதுக்கு மேலாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். இளமை மாறாமல் வாழ்ந்தார்கள். முதுமை பருவத்துடைய அந்த வயோதிகத்தின் கஷ்டம், சிரமம், சோதனைகள் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமான நிலையை உலகத்தில் வாழ்ந்து மரணித்தார்கள். அவருடைய குடும்பத்தை சார்ந்த தங்களுடைய மக்கள், தங்களுடைய பேர மக்கள் என்று சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களை மரணித்த பிறகு தங்களுடைய புனிதமான கரத்தினாலேயே அடக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றார்கள். அந்த அளவிற்கு அவருடைய குடும்பத்திலும் அல்லாஹ் பரக்கத்து செய்தார். குடும்பத்திலே நிறைய பரக்கத்து. அவர்களுடைய குழந்தைகளும் அதிகம், பேர குழந்தைகளும் அதிகம். அதனால்தான் ஹதீஸ் நூல்களே இப்படி பதிவு செய்கின்றார்கள். 100க்கும் மேற்பட்டவர்களை மன்னித்தவர்களை, தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை தங்களுடைய கையினாலேயே அடக்கம் செய்துள்ளார்கள் என்று சொன்னால் அவருடைய குடும்பத்தின் பரக்கத்து எப்படி இருக்கும், வயதின் பரக்கத்து எப்படி இருக்கும்? பெருமானாருடைய அன்பு துவா, பரக்கத்திற்காக பெருமானார் செய்த துவா. யார் வந்து கேட்டாலும் பொருளை கொடு, செல்வத்தை கொடு, பணத்தை கொடு என்று பெருமானார் துவா செய்ய மாட்டார்கள். இன்னொரு வரலாறை நாம் பார்க்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகை தந்த பிறகு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஹிஜ்ரத்துடைய வரலாறுகளிலே கேள்விப்பட்டிருப்போம். முஹாஜிர் சஹாபாக்கள், ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபாக்களுக்கு முஹாஜிர் என்று பெயர். மதீனாவிலே அவர்களை வரவேற்று அவர்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணிப்பதற்காக பெருமானாரையும் பெருமானாரின் தோழர்களையும் வரவேற்ற அன்பு தோழர்கள் மதீனாவாசிகளுக்கு அன்சார் சஹாபிகள் என்று பெயர். அல்லாஹ் இந்த இருவரையும் குர்ஆனிலே புகழ்ந்து சொல்லுவான். முஹாஜிர் சஹாபாக்களும் அன்சாரி சஹாபாக்களும் சாதாரணமானவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே தனித்தனியாக குர்ஆனிலே பெயர் சொல்லி அழைப்பான். வரலாறை நாம் பார்க்கும் பொழுது முஹாஜிர் சஹாபாக்கள் மக்காவிலே வாழக்கூடிய காலகட்டத்தில் மிக பெரும் பணக்காரர்களாக, செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள் நிறைய சஹாபாக்கள். தங்களுடைய சொத்து சுகங்களை எல்லாம் விட்டுவிட்டு, அப்படியே விட்டுவிட்டு எதையும் பெற்றுக்கொள்ளாமல், எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் தன்னந்தனியாக வெறும் மிஸ்கீனை போன்றுதான், பரதேசியை போன்றுதான் மக்காவை விட்டு வெளியேறி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அப்படி வருகை தந்த அந்த சஹாபாக்கள் ஒன்றுமில்லாத மிகவும் சிரமத்தில் இருக்கும் பொழுது பெருமானார் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். 2 சஹாபாக்களுக்கு மத்தியில், மக்கா மதீனா வாசிகளுக்கு மத்தியில் 2 சகோதரத்துவத்தை. ஒவ்வொரு முஹாஜிர் சஹாபியையும் மதீனாவை சார்ந்த அன்சார் சஹாபிகளுக்கு தோழராக, குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரராக பெருமானார் ஏற்படுத்தினார்கள். இவருக்கு நீங்கள் சகோதரர், இவருக்கு நீங்கள் சகோதரர் என்று ஒவ்வொருத்தராக பிரித்து விட்டார்கள். ஒவ்வொரு சஹாபியும் அன்சாரி சஹாபியிலும் தங்களிடத்திலே சகோதராக பெருமானார் சேர்த்துவிட்ட அந்த சகோதரருக்காக, தோழருக்காக, குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காக என்ன செய்தார்கள்? தங்களிடத்திலே ஒன்றுக்கும் மேற்பட்ட வஸ்துக்கள், பொருட்கள் இருந்தால் அதையெல்லாம் பிரித்து சரிபாதியாக தங்களுடைய சகோதரருக்கு கொடுத்தார்கள் என்று வரலாறு சொல்லும். 2 வீடுகள் இருந்தால் ஒரு வீடு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வீட்டிலே நான் தங்கிக் கொள்கின்றேன். 2 மனைவிமார்கள் இருந்தால் ஒரு மனைவியை நான் தலாக் விட்டு நீங்கள் அதை மனை முடித்துக் கொள்ளுங்கள். தோட்டங்கள் 2 ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கிறதா, நீங்கள் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், நான் ஒன்றை வைத்துக் கொள்கின்றேன். 2 சொத்து இருக்கின்றதா, அதை சரிபாதியாக பிரிப்போம். பாதி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், பாதி நான் வைத்துக் கொள்கின்றேன். இப்படியாக தங்களுடைய வாழ்க்கையில் எல்லா செயல்பாடுகளிலும் சரிபாதியாக அந்த முஹாஜிர் சஹாபாக்களை தங்களை நோக்கி வந்த மக்காவாசிகளை அவர்கள் அரவணைத்தார்கள். பெருமானாரும் தங்களுக்கு ஒரு தோழரை, சகோதரரை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒரு அன்சாரி சஹாபிக்கு சகோதரராக ஆக்கிய பொழுது, எங்களுக்கு உங்களுடைய சொத்தில் எதுவும் பங்கும் வேண்டாம், கடைவீதி காட்டுங்கள், நான் வியாபாரம் செய்து பிழைத்துக் கொள்கின்றேன் என்று சொல்லி அவர்கள் வியாபாரம் செய்து அதிலே பரக்கத்தை பெற்றார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டும். சங்கீக்குள்ளே இந்த மாதிரி சந்தர்ப்பத்திலே மிகுந்த சிரமம் தான். அன்சாரி சஹாபாக்கள் ஒன்றும் பெரிய பணக்காரர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் விவசாயிகள், கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள். மதீனாவிலே வாழக்கூடிய நிறைய சஹாபாக்கள், 99% சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் அன்சாரி சஹாபாக்களிலே ஏழைகளாக இருப்பவர்கள். காலையில் போய் அவர்கள் கூலி வேலைக்கு செய்தால்தான் மாலையிலே அவர்களுக்கு உணவு கிடைக்கும். விவசாயிகள். அப்படி இருப்பவர்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பதற்கு தயாரான காரணத்தினால் மிகுந்த சிரமம், கஷ்டம் ஏற்பட்டது. எல்லோரும் வந்து பெருமானாரிடத்திலே முறையிட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய தோட்டங்களிலே பேரித்த மரங்கள் நிறைய காய்த்து விட்டால் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், எங்களுடைய சகோதரர்களெல்லாம், குடும்பத்தை எல்லாம் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த தடவை அதனுடைய விளைச்சல் மிக குறைவாகிவிட்டது, எங்களுக்கு மிகவும் சிரமமாக உள்ளது யா ரசூலல்லாஹ் என்ற பெருமானாரிடத்திலே சென்று சஹாபாக்கள் முறையிட்ட பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துஆ செய்தார்கள்? யா அல்லாஹ், மக்காவிலே நீ எவ்வளவு பரக்கத்து செய்தாயோ
எவ்வளவு எல்லாம் நீ நிஅமத் அருள் புரிந்தாயோ அதை விட 2 மடங்கு மதீனாவிற்கு நீ அருள் புரிவாயாக, பரக்கத்தை செய்வாயாக என்று பெருமானார் துஆ செய்தார்கள். மக்காவிலே செய்த பரக்கத்தை விட 2 மடங்கு அதிகமாக மதீனாவிற்கு வேண்டும் என்று பெருமானார் துஆ செய்தார்கள். இன்னும் பெருமானார் துஆ செய்தார்கள், இந்த அன்சாரி சஹாபாக்களின் பாத்திரங்களிலே, உணவு பாத்திரங்களிலே அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக. பணத்தை கொடு, பொருளை கொடு, செல்வத்தை கொடு என்று பெருமானார் துஆ செய்யவில்லை. மாறாக உணவு பாத்திரங்களிலே, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த முத்துக்களிலே, பாத்திரங்களிலே நீ பரக்கத் செய்வாயாக, மதீனாவிலே 2 மடங்கு பரக்கத் செய்வாயாக என்று பெருமானார் துஆ செய்தார்கள். அதன் விளைவுதான் இன்றல்ல கியாமத்தினால் வரை மதீனாவில் மட்டும் பரக்கத் எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும். மதீனாவை பற்றி நாம் பேசுவதாக இருந்தால் மதீனத்துல் முனவ்வரா சாதாரணமான நகரம் அல்ல, அது மிக பெரும் அற்புதம் பெற்ற நகரம், பெருமானாருடைய துஆவை பெற்ற நகரம், குர்ஆனிலே அல்லாஹ் புகழ்ந்து சொல்கின்ற நகரம். மக்கா என்று சொன்னால் அது வேறு விஷயம். மக்காவிலே அல்லாஹ்வுடைய ஆலயம் உண்டு, காபத்துல்லா உண்டு, எல்லா நபிமார்களும் கால் பட்ட இடம் அது. 1.25 லட்சம் நபிமார்களும் வலம் வந்த காபத்துல்லாவை வலம் வந்துள்ளார்கள், ஹஜ் செய்திருக்கின்றார்கள். அது சாதாரணமான மண் அல்ல. அதை நாம் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு நாம் உலகத்திலே மற்ற இடங்களை வைத்து பார்க்கும் பொழுது காபத்துல்லா மக்கத்துல் முக்கர்ரமா இருக்கின்றதே, அது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே அது பரக்கத் பொருந்திய நகரம்தான். அதில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது, அதில் எதுவும் நாம் அபிப்பிராயம் கிடையாது. ஆனால் மதீனாவை பார்க்கும் பொழுது பெருமானாருடைய வருகைக்கு பிறகு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு மதீனத்துல் முனவ்வரா பிரகாசமான ஒளிமயந்த பட்டணம் என்ற பெயரை பெற்ற மதீனத்துல் முனவ்வராவிற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பரக்கத்திற்காக துஆ செய்தார்கள். இன்னும் சொல்லுவார்கள், ஹதீஸிலே பார்க்கின்றோம், பெருமானார் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், மதீனாவிலே யார் கொடுக்கல் வாங்கல் செய்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையை நீ பரக்கத் செய்வாயாக என்று துஆ செய்துள்ளார்கள். அதனால தான் நம்ம போகக்கூடிய நபர்கள் தான் சொல்லி அனுப்புவோம், மக்காவில் எதுவும் வாங்காவிட்டாலும் பரவாயில்லை, மதீனாவில் ஏதாவது ஒரு சின்ன பொருளையாவது நீங்கள் வாங்கிவிட்டு வாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்து கிடைக்கும் என்று நம்மை சார்ந்தவர்த்தினர் நாம் சொல்லி அனுப்புவது வழக்கம் உண்டு. சங்கேக்குரியவர்களே, மதீனாவிலே ஒரு சின்ன பொருளையாவது, எதுவும் நமக்கு அவசியம் இல்லை என்று இருந்தாலும் கூட, நான் எதையும் விரும்பக்கூடியவன் அல்ல, நான் வியாபாரம் செய்வதற்காக செல்பவன் அல்ல, ஹஜ் உம்ராவிற்காக என்று சொல்பவர்களாக இருந்தாலும் மதீனாவிலே ஏதாவது ஒரு பொருளை வாங்க வேண்டும். காரணம் கண்மணி நாயகத்துடைய துஆ. நாம் ஒரு பொருளை வாங்கிவிட்டால், கொடுக்கல் வாங்கல் செய்பவர்கள் வாழ்க்கையில் நீ பரக்கத்து செய் என்று பெருமானார் துஆ செய்துள்ளார்கள். நாம் யாருக்கும் விற்க வேண்டிய அவசியம் இல்லை, எதையாவது ஒரு பொருளை வாங்கி கொண்டு வர வேண்டும். இன்னும் ஹதீஸிலே நாம் வரலாற்றிலே நம்முடைய அனுபவத்திலே நாம் பார்க்கின்றோம் அல்லவா, மக்காவை விட மதீனாவிலே பேரித்தம்பழங்கள் ஃப்ரெஷ்ஷாக நல்ல அற்புதமான பேரித்தம்பழங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றது அல்லவா. உயர்தரமான பேரித்தம்பழங்கள், உலகத்திலே எங்கும் கிடைக்காத பேரித்தம்பழங்கள் மட்டுமல்ல, எல்லா பொருட்களும் அங்கே கிடைக்கின்றது என்று சொன்னால் பெருமானாருடைய அற்புதமான துஆ. அந்த பரக்கத்திற்காக பெருமானார் துஆ செய்தார்கள். இன்றளவும் அது பரக்கத்து அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கின்றது. கியாமத்தினால் வரை பெருமானாருடைய பரக்கத்தை, துஆவின் பரக்கத்தை எல்லோரும் அனுபவிக்கலாம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற வரிசையிலே பார்க்கும் பொழுது இறையச்சம் மிக மிக முக்கியம். சென்ற வாரத்தில் நாம் சொன்னோம், நாம் வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் பரக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், குடும்பத்திலே, வியாபாரத்திலே, தொழில்துறைகளிலே நாம் பரக்கத்தை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய வழிமுறைகளை நாம் சரியாக முறையாக கையாள வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். சென்ற வாரத்திலே நாம் சொன்னோம், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். பாவ மன்னிப்பு தேடினால் நான் உங்களுக்கு தொடர்படியாக மழையை அனுப்புகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் குர்ஆனிலே. அதிகமாக இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நான் எந்த பாவமும் செய்வதில்லை என்று சிலர் சொல்லுவார்கள். சங்கீக்கருளை நாம் தெரிந்து யாரும் செய்வதில்லை பாவங்கள். அறியாமல் சில நபர்கள் செய்யக்கூடிய அந்த சில தவறுகள், அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளை எப்படி மன்னிப்பது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கென்று நிறைய வழிமுறைகளை நமக்கு அல்லாஹ் கற்றுத் தருகின்றான் உலகத்திலே. ஆகையினால் அதிகமாக இஸ்திக்ஃபார், பாவமன்னிப்பு நாம் தேட வேண்டும். அப்படி தேடினால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் பரக்கத்தை செய்வான் இன்ஷா அல்லாஹ். சங்கைக்குள்ளே அந்த வரிசையிலே இறையச்சம் என்பது மிக முக்கியம். யார் அல்லாஹ்வை பயந்து உலகத்தில் வாழ்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் பரக்கத்து செய்கின்றான். ரிஸ்கிலே அல்லாஹ் பரக்கத்து செய்கின்றான், உணவிலே அல்லாஹ் பரக்கத்து செய்கின்றான், அவருடைய வியாபாரத்திலும் அல்லாஹ் பரக்கத்து செய்கின்றான். ஒன்றல்ல இரண்டல்ல, எல்லா காரியங்களிலும் அவர்களுக்கு பரக்கத்து உண்டு.
குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுவான். வலவ் அன்ன அஹ்லல் குர்ஆ ஆமனு வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த் வலாக்கின் கஸ்ஸபு ஃபஅഖذனாஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அல்லாஹ் சொல்லுவான், ஒரு ஊர்வாசிகளை பார்த்து அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வான். வலவ் அன்ன அஹ்லல் குர்ஆ ஆமனு வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு கூட்டத்தார்களை நீங்கள் நினைத்து பாருங்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு வானம் பூமியிலிருந்து நாம் நிறைய பரக்கத்துகளை கொடுத்தோம். அவர்கள் ஈமான் கொண்டார்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்காக அந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக, ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்து கொண்டதின் காரணமாக, இறையச்சத்தின் காரணமாக நாம் அவர்களுக்கு வானத்திலிருந்து வானம் பூமியிலிருந்து நிறைய பரக்கத்துகளை அள்ளி கொடுத்தோம். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? வலாக்கின் கஸ்ஸபு, அவர்கள் பொய்ப்பிக்கக்கூடியவர்களாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தையும் அல்லாஹ்வையும் பொய்ப்படுத்தக்கூடியவர்களாக பொய்யான நிலையை அவர்கள் உருவாக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் ஃபஅഖذனாஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் எதையெல்லாம் சம்பாதித்தார்களோ அவற்றையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். சங்கீதத்திலே இருப்பதை விட்டுவிட்டு தான் கொடுத்ததை மட்டும் எடுத்துக்கொள்பவன் அல்ல ரப்புல் ஆலமீன். நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக, இறையச்சத்தை மீறி நாம் உலகத்திலே நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் நம்மகிட்ட இருக்கிறதையும் சேர்த்து பிடுங்கிக் கொள்வான் ரப்புல் ஆலமீன். நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். எது இருக்கிறது இருக்கும், நம்மை விட்டு போகாது என்று நாம் தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. இறையச்சம் எந்த சந்தர்ப்பத்திலும் நமக்கு கண்டிப்பாக அவசியம். அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கையும் வைக்க வேண்டும். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லுவான், வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப் வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு. குர்ஆனிலே 28வது ஜுஸ்விலே தலாக் என்ற பெயரிலே ஒரு சூரா வரும். தலாக் விடப்பட்ட பெண்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரிசையாக நிறைய சட்டங்களை சொல்லிக் கொண்டே வருவான். அதிலே வரக்கூடிய தொடர்படியாக வரக்கூடிய வசனங்களிலே 3வது வசனமாக இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுவான். தலாக்குடைய விஷயத்திலே எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லிக்கொண்டே வரும்பொழுது வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு, அல்லாஹ் சொல்கின்றான், வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வின் மீது முழுமையாக இறையச்சம் கொண்டவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக உலகத்தில் இருக்கின்றார்களோ, அல்லாஹ்வை யார் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார்களோ, வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர்கள் எதிர்பார்க்காத வழியிலிருந்தும் கணக்கில்லாமல் அல்லாஹ் அள்ளி கொடுப்பான், ரிஸ்கை அள்ளி கொடுப்பான். வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அவனே போதுமானவன். அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு தேவை என்று நாம் மனதில் நினைத்து உறுதியாக இருந்தால் அல்லாஹ் எல்லா விதத்திலும் நமக்கு போதுமானவனாக ஆகிவிடுவான். நம்முடைய தேவைகளை முழுமையாக அறிந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவனாக கண்டிப்பாக இருப்பான். நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தால், இறையச்சம் கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அறியாத புறத்திலிருந்து நம்முடைய ரிஸ்கை எங்கிருந்தோ கொண்டு வந்து நம்மிடத்திலே சேர்த்துடுவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சங்கீதத்திலே இது போன்று நாம் இறையச்சம் உள்ளவர்களாக உலகத்தில் இருக்க வேண்டும். அதே போல சதகாக்கள், தான தர்மங்களை நாம் பார்த்தோம். நம்முடைய சதகாக்கள், தான தர்மங்கள் இறையச்சத்தோடு இருக்க வேண்டும், இஹ்லாஸோடு இருக்க வேண்டும், மன தூய்மையோடு இருக்க வேண்டும், மாற்றமாக இருக்கக்கூடாது. அதிகமாக சதக்காக்களை, தான தர்மங்களையும் செய்ய வேண்டும். அதே சமயத்திலே செய்துவிட்டு சொல்லி காட்டவும் கூடாது என்று நாம் சென்ற வாரத்திலே நாம் சொன்னோம். சங்கீதத்திலே நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தர்மத்தை, சிந்தனையை பற்றி, தர்மத்துடைய பழக்க வழக்கத்தை பற்றி ஹதீஸிலே இப்படி சொல்லுவார்கள் சஹாபாக்கள். காற்றை விட மிக வேகமாக சதக்காக்கள், தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக பெருமானார் இருந்தார்கள். காற்றை விட வேகமாக பெருமானார் சதக்கா செய்வார்கள். தங்களிடத்தில் எந்த பொருட்கள், சதக்காவுடைய பொருட்கள் வந்தாலும் உடனுக்குடனாக அதை பங்கிட்டு கொடுத்துடுவார்கள் பெருமானார். பங்கிட்டு கொடுக்காமல் ஒரு சிறு பொருள் தங்களிடத்தில் இருந்தாலும் கூட இரவு முழுக்க தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். பெருமானார் அவ்வளவு அதிகமாக சதக்காக்களை, தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். வரலாற்றிலே பார்க்கும்பொழுது ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 திர்ஹத்தை எடுத்துக்கொண்டு தங்களுக்கென்று ஒரு ஆடையை வாங்குவதற்காக கடைவீதிக்கு செல்கின்றார்கள். வெளியிலே செல்லக்கூடிய நேரத்திலே வழியிலே ஒரு சிறுமி அழுது கொண்டிருக்கின்றார்கள். அந்த சிறுமியை அழைத்து கேட்கின்றார்கள் பெருமானார், என்ன, ஏன் அழுது கொண்டிருக்கின்றார் என்று கேட்கும் பொழுது அந்த சிறுமி சொல்லுகின்றார், நான் என்னுடைய எஜமானியுடைய வீட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்றேன். மளிகை ஜாமான் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக என்னிடத்தில் 4 திர்ஹத்தை கொடுத்து அனுப்பினார்கள். எங்கேயோ அதை நான் தொலைத்து விட்டேன். இப்பொழுது நான் மளிகை ஜாமான்கள் எல்லாம் வாங்காமல் சென்றால் என்னுடைய எஜமானி என்னை அடிப்பார்கள், துன்புறுத்துவார்கள், எனக்கு மிகவும் கஷ்டம் கிடைக்கும்.
அதனால் என்ன செய்வதென்று தெரியவில்லை, நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொல்ல, தங்களிடத்தில் இருந்த 8 திரகத்திலே 4 திரகத்தை கொடுத்து, இதற்கு வைத்து நீ போய் உன்னுடைய பொருட்களை வாங்கிக்கொள் என்று பெருமானார் சொல்லி அனுப்பிவிட்டு தங்களுடைய வழியிலே செல்கின்றார்கள். செல்லக்கூடிய நேரத்திலே சென்று 2 திரகத்திற்கு ஒரு ஆடையை வாங்கி கொண்டு வரும் பொழுது வழியிலே ஒரு ஏழை கேட்கின்றார், எனக்கு உடுத்துவதற்கு ஆடை இல்லை, ஒரு ஆடை இருந்தால் கொடுங்கள். மிகவும் சிரமமாக இருக்கின்ற என்ற முறையில பெருமானார் கர்ணிய உருவான காத்தமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் வாங்கி வந்த 2 திரகத்திற்கு வாங்கி வந்த ஆடையை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்துவிட்டு மீண்டும் கடைவீதிக்கு சென்று இன்னொரு ஆடையை வாங்குகின்றார்கள். வாங்கிவிட்டு வரும்பொழுது இன்னொரு ஏழை அதே போன்று ஆடையை கேட்க அவர்களுக்கும் வாங்கி வந்த ஆடையை வழங்கி விடுகின்றார்கள். பெருமானார் வழங்கிவிட்டு அவர்கள் தங்களுக்கென்று ஒரு ஆடையை வாங்கி கொண்டு மீண்டும் 3வது வாங்கி கொண்டு வரக்கூடிய நேரத்திலே ஆரம்பத்திலே அழுது கொண்டிருந்த சிறுமி மீண்டும் அதே இடத்திலே நின்று அழுது கொண்டிருக்கின்றார். காரணம் கேட்க, என்ன மிருகம் காணாமல் போய்விட்டு அதைத்தான் நான் கொடுத்து விட்டேனே, மீண்டும் நீ அழுது கொண்டிருப்பதற்குரிய காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது அந்த சிறுமி சொல்கின்றால், என்னுடைய எஜமானை கொடுத்து அனுப்பி ரொம்ப நேரம் ஆகிவிட்டது, இப்பொழுது நான் சென்றால் இவ்வளவு நேரம் நீ எங்கே சென்றாய், என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று சொல்லி என்னை அவர்கள் கண்டிப்பார்கள். அந்த அடிக்கு பயந்து கொண்டு பேச்சுக்கு பயந்து கொண்டு நான் இப்போது அழுது கொண்டிருக்கின்றேன். எனவே ஆரம்பத்திலே 4 திரகத்தை கொடுத்து உதவி செய்த நீங்கள் நேராக என் கூட வருகை தந்து என்னுடைய எஜமானி இடத்திலே நீங்கள் எனக்காக சிபாரிசு செய்யுங்கள், நான் எங்கேயும் போகவில்லை என்பதை சொல்லி உண்மையை சொல்லி எனக்காக நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் என்பதாக சொல்லி அழைக்க, சரி வா போகலாம் என்று சொல்லி நேராக செல்ல, அந்த பெண்மணி சிறுமி காட்டிய வீடு அன்சாரி தோழரின் சஹாபியின் வீடு. பெருமானார் கதவை தட்டி சலாம் சொல்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூற உள்ளிருந்து சப்தம் வரவில்லை. 2வது தடவை பெருமானார் சலாம் சொல்கின்றார்கள். 2வது தடவையும் சப்தம் வரவில்லை. ஆனால் உள்ளே ஆள் இருக்கின்றார்கள். சங்கீக்குருளே சஹாபா பெண்கள் எதற்காக அப்படி இருந்தார்கள் என்ற விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு நாம நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம். கடன்காரர்கள் வந்து தட்டினாலும் சரி, அல்லது நமக்கு பிடிக்காதவர்கள், தேவையில்லாதவர்கள், அவசியம் இல்லாதவர்கள் வந்து நம்மை அழைத்தால் உள்ள இருந்து கொண்டே நம்முடைய குழந்தைகிட்ட சொல்லி அனுப்புவோம், அத்தா வெளியே போயிட்டார் நீ சொல்லிடு என்று சொல்லி அனுப்புவோம். அந்த குழந்தை உள்ள அத்தா இருக்கிறாரு, உங்களெல்லாம் ஆள் இல்லைன்னு சொன்னாரு சொல்லி அனுப்பும். இது போன்ற சங்கடமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நடப்பதுண்டு. சங்கீக்குள் இது போன்று சஹாபி பெண்கள் கிடையாது. 2 தடவை பெருமானார் சலாம் சொல்லியும் கூட உள்ளே பதில் வரவில்லை. 3வது தடவை சலாம் சொல்லுகின்றார்கள் பெருமானார். இதிலே நிறைய நமக்கு பாடங்கள் உண்டு. இந்த வரலாறிலே நிறைய பாடங்கள் உண்டு. கடைசியாக நாம் பார்ப்போம். 3வது தடவை பெருமானார் சலாம் சொல்ல உள்ளிருந்து சஹாபா பெண்கள் பதில் சலாம் சொல்கின்றார்கள். வலைக்கும் சலாம் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு வெளியே வர பெருமானார் கேட்கின்றார்கள், நான் 2 தடவை சலாம் சொன்னேன், உள்ளே இருந்து கொண்டு ஏன் பதில் சொல்லவில்லை? அந்த பெண்கள் சொன்னார்கள், அன்சாரி தோழர்கள் சஹாபா பெண்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் வந்திருப்பது யார்? ஈருலக தென்றல் கருணையே உருவான நபி ஹாத்தம நபி, நீங்கள் வருகை தந்துள்ளீர்கள், நீங்கள் தான் சலாம் சொல்கின்றீர்கள், உங்களுடைய சலாமும் சலவாத்தும் பரக்கத்தை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா? ஒரு தடவையிலேயே நாங்கள் சலாம் சொல்லியிருந்தால் ஒரே தடவையிலே பரக்கத்து முடிந்து போய்விடும். உங்களுடைய சலாம், உங்களுடைய துஆ எங்களுக்கு வேண்டும் என்பதற்காக 2 தடவைகள் நாங்கள் பதில் சொல்லாமல் இருந்தோம். மீண்டும் மீண்டும் நீங்கள் பதில் சொன்னீர்கள், சலாத் சொன்னீர்கள், மீண்டும் மீண்டும் எடுத்து சொன்னீர்கள். 3வது தடவை உங்களை திருப்பி அனுப்பக்கூடாது, பெருமானார் வருகை தந்துள்ளார்கள், எங்களை தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக 3வது தடவை நாங்கள் பதில் சலாம் சொன்னோம். என்ன விஷயம் என்று கேட்க பெருமானார் அந்த சிறுமியின் தகவல்களை சொல்ல, யா ரசூலுல்லாஹ், யாருக்கு உலகத்திற்கக்கூடிய பெரும் பாவிகளுக்கே நாளை மறுமை நாளிலே சிபார் செய்யக்கூடிய மிக பெரும் பாக்கியம் பெற்ற பரக்கத்தான நீங்கள் பெருமானார் வந்திருக்கின்றீர்கள், நீங்கள் வந்து கேட்டு இந்த பெண்ணை, என்னுடைய சிறுமியை நான் மன்னிக்காமல் இருப்போமா? நாங்கள் இப்பொழுதும் மன்னித்து விட்டோம். அதே சமயத்திலே உங்களுக்கு கண்ணியம் கொடுப்பதற்காக, உங்களுடைய வருகையின் பரக்கத்தை நாங்கள் எதிர்பார்த்து கண்ணியத்தை தருவதற்காக இந்த குழந்தையை இப்பொழுதே நாங்கள் அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடுதலை செய்கின்றோம் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அந்த சிறுமியை விடுதலை செய்து தங்களுடைய வளர்ப்பு மகளாகவே அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த பெண்ணை அவர்களே வளர்ப்பு ஆளாக்கினார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டும். சங்கீக்குள்ளில் நீண்ட வரலாறுகளில் நமக்கு எவ்வளவு நிறைய பாடங்கள். 8 திரகத்தை கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேர்களுக்கு உதவி செய்துள்ளார்கள். சிறுமிக்கும் உதவி செய்துள்ளார்கள். அதே போன்று 2 ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை வழங்கியுள்ளார்கள். அதே சமயத்திலே அந்த சிறுமிக்காக அன்சாரி சஹாபாக்களிடத்திலே சென்று சிபாரிசும் செய்துள்ளார்கள். அந்த அன்சாரி பெண்கள் என்ன செய்தார்கள்? பெருமானாருடைய துஆ தங்களுக்கு வேண்டும் என்பதற்காக சலாத்திற்கு உடனே பதில் சொல்லாமல் 3வது தடவையாக பதில் சொல்லுகிறார்கள். சங்கீக்குள்ளே ஒரு வீட்டுக்கு நாம் செல்கின்றோம் என்று சொன்னால் 2 தடவை 3 தடவை சலாம் சொல்லி அனுமதி கேட்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு.
3 தடவை அனுமதி கேட்க வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும். அங்கும் இங்கும் எட்டி பார்த்து நாம் கட்டிக்கொண்டே நின்று உள்ளே இருப்பவர்களை சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடாது என்ற அழகான பாடத்தை பெருமானார் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். கட்டிக்கிட்டே இருப்பாங்க. சங்கீக்குறளை நாம் கவனிக்க வேண்டும். வீட்டில் இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள், யார் இருப்பார்கள் என்று நாம் அறிய முடியாது. 3 தடவை சலாம் சொல்ல வேண்டும். 3 தடவையும் நமக்கு பதில் கிடைக்காவிட்டால் மீண்டும் திரும்பிவிட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றது. பெருமானார் அதைத்தான் செய்ய தயாரானார்கள். 3வது தடவையாக சலாம் சொல்லி பதில் வரவில்லை என்று சொன்னால் திரும்பி இருப்பார்கள். ஆனால் 3வது தடவை அவர்களுக்கு பதில் வந்துவிட்டது. சங்கீக்குறளே இது போன்று நமக்கு நிறைய பாடங்களை இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக சதக்காக்களை, தான தர்மங்களை நாம் அள்ளி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். சங்கீக்குறளே இன்னும் நிறைய பரக்கத்தான நேரங்களையும் காலங்களையும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகின்றது. அதிலே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தான நேரம், பரக்கத்தான நேரங்கள் என்று சொன்னால் ஒரு நீண்ட பட்டியலை போடலாம். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வரிசையாக நாம் தொடர்படியாக அடுத்த வாரங்களிலேயும் பார்க்கலாம். அதிலே முதலாவதாக பரக்கத்தான நேரம் என்று சொன்னால் தஹஜ்ஜுடைய நேரம். அதிகாலை சுபுஹ் தொழுகைக்கும் முன்னால் இருக்கக்கூடிய அந்த நேரம், தஹஜ்ஜுடைய நேரமும் சுபுஹுடைய நேரமும் இருக்கின்றது. அது வாழ்க்கையின் மிக பெரும் பரக்கத்தை பெற்றுத் தரக்கூடிய அற்புதமான நேரங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய சூறாவிலே நிறைய செய்திகளை சொல்லுவான். அக்மிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா வ தஹஜ்ஜத பிஹி நாஃபிலத்தன் லக். அல்லாஹ் வரிசையாக 2 செய்திகளையும் 2 நேரத்தையும் அந்த இடத்திலே குறிப்பிடுவான். தஹஜ்ஜுத் தொழுகையும் பரக்கத்தானது, சுபுஹ் தொழுகையுடைய நேரமும் பரக்கத்தானது. ஆனால் இன்றைக்கு தஹஜ்ஜுத் தொழுகை கூட நஃபில் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். வ தஹஜ்ஜத பிஹி நாஃபிலத்தன் லக் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். சங்கீக்குறளிலே தஹஜ்ஜுத் தொழுகை நஃபில் தான், அது உபரியான தொழுகை தான். இருந்தாலும் நீ அதை பேணி தொழுது கொள்ளுங்கள் என்று பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான். பெருமானாருக்கு சொன்னால் அதை நாம் பின்பற்ற வேண்டும் அல்லவா? எல்லாவற்றையும் பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் அதே சமயத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு மிக பெரும் பாக்கியமான நேரமாக தொழுகையாக தஹஜ்ஜுத் தொழுகையை நமக்கு முன்வைத்துள்ளார்கள். இந்த உம்மத்திற்கு சிரமம் கஷ்டம் இல்லை என்று சொல்லியிருந்தால், கஷ்டம் வந்திருக்கும் வரும் என்ற பிரச்சனை இல்லாமல் இருந்தால், நான் பயப்படாமல் இருந்திருந்தால் தஹஜ்ஜுத் தொழுகையை உங்களுக்கு நான் ஃபர்லாக ஆக்கியிருப்பேன் என்று பெருமானார் சொல்லியுள்ளார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் ஒழுச்சியும் நேரத்திலே மிஸ்வாக்கு செய்வதையும் உங்களுக்கு நான் கடமையாக்கியிருப்பேன். ஆனால் நீங்கள் அதை செய்ய முடியாமல் அல்லாஹ்விடத்திலே பாவிகளாக தண்டனைக்குரியவர்களாக மாறிவிடுவீர்களோ என்ற பயத்தின் காரணத்தினால் அதை நான் விட்டுவிட்டேன் என்று பெருமானார் சொல்லுவார்கள். சங்கீக்குறளிலே தஹஜ்ஜுத் தொழுகை மிகுந்த பரக்கத்தானது. அதிகாலை சுபுஹ் தொழுகை, சுபுஹுடைய நேரம் இருக்கின்றது, மிகுந்த பரக்கத்தானது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலே இது சம்பந்தமான நிறைய செய்திகளை வரிசையாக பார்க்கலாம். இதற்காக இதை நாம் முன்வைக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலையும் இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுகாதவர்களாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களிலே ஒவ்வொரு நேரத்திலும் நாம் துஆ செய்ய வேண்டும். துஆ செய்தால் கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். யா அல்லாஹ், ஒவ்வொரு நேர தொழுகையையும் ஃபர்லான தொழுகைகளை இமாம் ஜமாஅத்தோடு கலா இல்லாமல் நான் தொழுவதற்கு எனக்கு உதவி செய்வாயாக. தஹஜ்ஜுத் தொழுகையை என்னுடைய மௌத் வரை நான் தொழுவதற்கு எனக்கு உதவி செய்வாயாக என்று நாம் துஆ செய்தால் அல்லாஹ் ஏதோ ஒரு நேரத்திலே துஆ கபூலாகக்கூடிய நேரங்களிலே நம்முடைய துஆக்களை கபூலாக்கி விடுவான். நிறைய அனுபவங்களை நாம் பார்க்கின்றோம். சங்கீக்குறளை துஆ செய்தால் கண்டிப்பாக அல்லாஹ் கபூல் செய்வான். நம்முடைய வாழ்க்கையிலே தொழுகையை விடாமல் தொழுவதற்குரிய பாக்கியத்தை கண்டிப்பாக வழங்குவான். தஹஜ்ஜுத் தொழுகக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் எதை கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் வல்லோன் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியமும் பாசம் வைத்து அதிகமாக ஸலவாத்துகளை ஓதி பெருமானாரின் பிரியத்திற்கும் ஷஃபாத்திற்கும் உரியவர்களாக ஆகும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் வானம் பூமி ஆபத்திலிருந்தும் துன்பங்களிலிருந்தும், மருத்துவமனை சோதனைகள், சிரமங்கள், செலவுகள், கஷ்டங்களிலிருந்தும், எல்லா விதமான துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கடன்களிலிருந்தும் பிறரிடம் கையேந்தாமலும் வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய கண்கள் மூடுவதற்கு முன்னால் கஅபாவை கண்ணார கண்டு ரசிக்கும் பாக்கியத்தையும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌதாவை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் மீண்டும் 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 வழங்கி தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வை நாம் எப்பொழுதுமே நினைவில் வாழக்கூடியவர்களாக, எதையெல்லாம் கேட்கின்றோமோ நல்ல விஷயங்களை கேட்கின்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.